தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அருந்தரின் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூரண நிம்மதி சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவு நம்ம கந்த புராணம் தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இன்று நம்ம 10வது பாகம் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த பாகத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் தொடர்ந்து நம்ம பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணத்தை நோக்கிய ஒரு பயணமாக தான் இது இருக்க போகுது. அதனால எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். அதாவது பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் போகலாமா? சரி, இப்போ வாங்க, நம்ம எல்லாரும் எங்க போக போறோம்? கைலாயத்தை நோக்கி போக போறோம். அதனால எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போயிடலாம். பொதுவாக கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் போய் கலந்துக்கணும். அதுவும் குடும்பத்தோடு போய் கலந்துக்கணும். திருமணம் ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வரன் நல்லபடியாக அமையலை. வரக்கூடிய பொண்ணு எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மகாலட்சுமியாக அமையணும் அப்படின்னு பல பேருக்கு பல கனவுகள் இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி மனம் போல மாங்கல்யம் அமையணும் அப்படின்னு நிறைய பெண்களும் ஆசைப்படுவீங்க இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே நம்ம இறைவனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு விசேஷம். அந்த மஞ்சள் கயிறில் தாலி பிரித்து கோத்துக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திருக்கல்யாணத்துக்கு ஒரு மகிமையே உண்டு. நம்ம நினைத்தது கண்டிப்பாக மனம் போல மாங்கல்யம் அமையும் என்பது 100% உண்மையான ஒரு விஷயம் கூட. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வாய் வார்த்தையாக செவி வழியாக இப்போ இறைவனுக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கறது எந்த அளவுக்கு ஒரு பலனை தரும் தெரியுமா? அதனால இந்த பதிவானதை ரொம்ப நம்பிக்கையோடு கேளுங்க. கல்யாணம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது பொண்ணுக்கு நல்ல வரன் அமையணும், என் பையனுக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் நினைப்பீங்கல்ல. நீங்க எல்லாரும் கூட மனசார ஐயனை நினைச்சுக்கிட்டு இந்த பதிவானதை பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். சரிங்களா? சரி, இந்த பாகத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? மணக்கோலத்தில் மகாதேவர். அதாவது நம்ம கடைசி பாகம் என்ன பார்த்துருந்தோம்? கல்யாணம் நல்லபடியாக பேசி முடிவாயிருச்சு. கல்யாணம் செய்யக்கூடிய தேதி நாள் எல்லாமே குறிச்சாச்சு. அதாவது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் காலையில் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கேற்றவரை கல்யாண வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது விஸ்வகர்மாவிடம் இமவானன் போய் சொன்னதுலேருந்து அடுத்த கணத்திலிருந்தே இவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திருமணம் செய்ய இருக்கக்கூடிய அந்த இடமானது எப்படி இருக்கான்னு தெரியுமா? தங்கம், முத்து, பவளம், நவரத்தனம் அந்த செய்யக்கூடிய இடமானது அப்படி ஜொலிக்குதான், மின்னுதான். அதாவது எல்லா வகையிலும் வரக்கூடியவர்கள் அழகா அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான முறையில மேடைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு இருக்கு. இருக்கைகள் எல்லாம் சரி வர போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தோரணங்கள் அப்படி ஒரு வாசனை மிகுந்த பூக்களால என்ன சொல்றது, நந்தவனமே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு பூத்த பூக்கள் எல்லாம் பெரிய பாகியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே இறைவனிடத்துல சேர்வதில்லை இல்லையா? அதனால அன்னைக்கு பூத்த பூக்கள் எல்லாம் பாகியசாலிகள் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அழகா திருமணம் செய்யக்கூடிய இடமானது இப்ப தயார் நிலையில இருக்கு. இரவே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க. மறுநாள் காலையில பொழுது விடியுது. நேரமாகவே எந்திரிச்சாச்சு. அது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று அழகா காலையில நேரம் பிறந்தரிச்சு. காலையில இவங்க மேனையும் இப்போ தயாரான நிலையில இருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு கேள்வி ஓடும். சரி, கல்யாண பொண்ணை பத்தி நீங்க சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு. இப்போ மாப்பிள்ளை ரெடியாகி இங்க வரப்போறாரு, அதை மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. பொண்ணெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. அதனால நம்ம அடுத்த பதிவுல தான் பொண்ணை பத்தி பார்க்க போறோம். இப்போ இமவானும் மேனையும் அழகா தயாராகி நிக்கிறாங்க. இப்போ எங்க போக போறாங்க அப்படின்னா, மாப்பிள்ளையை அழைக்கணும்ல. அதனால இங்க இருந்து அவங்க மாப்பிள்ளைக்கு உண்டான ஆடை ஆபரணங்கள், வைடூரியங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரணுன்றதுக்காக இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, கைலாயத்துக்கு போறாங்க. ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தோட இவங்க 2 பேருமே போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தானே அவங்க காத்திருந்தாங்க. அதனால ஒரு நேரம் ஒரு நிமிஷம் கூட அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல இருந்து அவங்க வெளியே வரல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷத்தோட இவங்க கைலாயம் போறாங்க. அங்க போனது நந்தி பகவானுக்கு பெரிய வணக்கம் வச்சதுக்கு அப்புறம் அவர் உள்ள அழைச்சிட்டு போறாரு. யாரு? மகாதேவரிடம் அழைச்சிட்டு போறாரு. இவங்க போனது ஈசனுக்கு வணக்கம் வச்சுட்டு, ஈசனே மர்ம பிள்ளையாக போறாரு. மனசுக்குள்ள அப்படி ஒரு பூரிப்பு சந்தோஷம் இமவானுக்கு. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கொண்டு வந்திருக்க ஆடை ஆபரணங்கள்லாம் அது ஒரு பக்கம் இருக்கு, அதை பத்தி இவங்க எதுவும் பேசல. ஏன்னா இவங்க ஈசன் நேருக்கு நேர் நின்று பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால இதை பத்தி எதுவும் அவங்க சொல்லலை. என்ன சொல்றாங்கன்னா, ஐயனே, அங்க திருமணம் ஆகிறதுக்காக வேண்டி மண்டபம் எல்லா தயாரான நிலையில இருக்கு. இப்போ நான் உங்களை அழைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ரொம்ப பணிவோட, இந்த நாளுக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம். என்னுடைய மகளாகி இருக்கக்கூடிய பார்வதியை நீங்க திருமணம் செய்துக்கிறேன்னு சொன்னதே பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அதனால நீங்க நல்லபடியா அழகா கிளம்பி நீங்க திருமணத்துக்கு உண்டான அந்த அழைப்பை இவர் சொல்றாரு.
ஈஸ்வர எம்பெருமானும் ரொம்ப மனமகிழ்ந்து, பார்வதி இருந்த தவத்தாலே என்னுடைய மனமகிழ்ந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு, அதனால நல்லபடியா திருமணமானது நடைபெறும், நான் கல்யாணத்துக்கு படைசூழ வந்துடுறேன், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு வந்து ஈசனே சொல்லிடுறாரு. இதை கேட்டுதான் இமவான் வந்து சரிங்க நீங்க நல்லபடியா கிளம்பி வாங்க, எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் விடை பெற்றுட்டு இவங்க திரும்ப கிளம்பி மண்டபத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஈசன் என்ன பண்றாருன்னா நந்தி பகவானை அழைக்கிறார். நந்தி, நீ சென்று பிரம்மதேவா, விஷ்ணு, இந்திரர், தேவாதி தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்னு எல்லாரையுமே இங்க அழைச்சிட்டு வா, இங்க இருந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம கல்யாணத்துக்கு போக போறோம் அப்படின்னு வந்து ஈசன் சொல்றாரு. இதை கேட்டதும் நந்தி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரின்னு ஐயனே உங்க உத்தரவும்படியே நான் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாரையும் அழைக்கிறதுக்காக இவரு போறாரு. ஈசனிடமிருந்தே அழைப்பு வந்ததன் பேர்ல எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பியாச்சு. அதாவது தேவாதி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அதாவது கைலாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாணம் சும்மாவான்ற மாதிரி அதை பார்க்கணுன்றதுக்காக 30 முக்கோடி தேவர்களும் வந்து கைலாயத்தின் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பிரம்மதேவாவும் விஷ்ணு பகவானும் எல்லாருமே வந்து வாசல் வழியில நிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஈசன் வந்து நந்தி பகவானுக்கு சொல்றாரு, எல்லாரையும் உள்ள அழைச்சிட்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதனால எல்லாரும் வந்து நிக்கிறாங்க, ஈசனை சுத்தி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாருடைய முகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம், ஆனந்த தாண்டவம் ஆடுது. முகத்துல அந்த அளவுக்கு ஒரு புன்னகை, சந்தோஷத்தோட இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அதாவது நமக்கெல்லாம் இப்படி ஒரு பாக்கியம் வந்து கிடைக்குமா? பார்வதி பரமேஸ்வரன் திருக்கல்யாணத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கையே பிறவிப்பிணியை அறுக்கிறதுக்குனே வந்த ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதனால எல்லாருடைய முகத்துலயும் வந்து மகிழ்ச்சி வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இதே போல நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பேருக்கு கிடைக்குது நீங்களே சொல்லுங்க. பொதுவா நம்மளுடைய அப்பா அம்மாவோட கல்யாணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நமக்கும் ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு அளிப்பார். எப்படி அளிப்பாரு? நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 100ஆவது கல்யாணம் வரைக்கும் செய்து பார்த்து நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுப்பாரு. ஆனா அது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. எல்லாமே இருக்கும், அதாவது 5-3 அடுக்குமே அவங்க வீட்டுல இருக்கும். ஆனா அந்த திருக்கல்யாணத்தை செய்து அழகு பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லையா? ஆனா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதுக்கு நிறைய செலவாகும், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நினைச்சிட்டு ஒரு சிலர் வந்து தயங்கி நிற்பீங்க. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய சொந்த பந்தங்கள் சூழ அவங்களுக்கு கல்யாணம் செய்து அந்த அழகை பார்த்து அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக வடபழனிக்கு போயிருந்தேன் பாருங்க, அங்கே கூட அன்னைக்கு கூட ஒரு திருக்கல்யாணம் 60ஆம் கல்யாணம் வந்து நடந்திருந்தது. பொதுவாகவே வடபழனியில் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 7000 கல்யாணம் நடக்குமா. அந்த அளவு விசேஷமான ஒரு கோவில் வடபழனி சொல்லலாம். அது இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த மாதிரி செய்து அம்மா அப்பாவுக்கு வந்து கல்யாணம் செய்து அதை அழகு பார்த்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இது நமக்கு பார்வதி பரமேஸ்வரனே இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அப்படி ஒரு சுபிட்சத்தை குடும்பத்துக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்குமே கூட அந்த மன வருத்தம் இருக்கு. என்னோட அப்பாவுக்கு வந்து 60 வயசு ஆனதும் அப்பா அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம், 60ஆம் கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தோம். அந்த காலகட்டத்தில் அப்பாவுக்கு வந்து கேன்சர்னு தெரிய வந்ததுனால அப்போ என்னோட அண்ணன் எவ்வளோ முயற்சி செய்தாரு, நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் செய்து நாங்கள் அழகு பார்க்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஆனால் அப்பாவுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிட்டதுனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல. எல்லாமே இருந்தும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு காலத்துக்குமே அது ஒரு ஞாபகமாகவே இருந்துச்சு பார்த்தீங்களா. அதனால எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அது நீங்க பார்வதி பரமேஸ்வரனுக்கு நீங்க செய்யக்கூடியதா நினைச்சு நீங்க செய்யணும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதனாலதான் அங்க இருந்த தேவாதி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்களின் மனசுலயும் அப்படி ஒரு சந்தோஷம், நம்ம மீண்டும் நம்ம ஐயனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தோட நிக்கிறாங்க. அப்போ நந்தி பகவான் என்ன பண்றாரு, பிரம்மதேவாவை பார்த்து கண்ணை காமிக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா ஆடை ஆபரணங்களோட வந்து நிக்கிறீங்க, சரி என்னோட ஐயனை கொஞ்சம் பாருங்களேன், விரிச்ச சடையும் புலி தோலும் பாம்பும் கழுத்துமா வந்து நிக்கிறாரு, இப்படி இருந்தா எப்படி? அவர் இமவான் வேற இங்க பாருங்க எவ்வளோ ஆடை ஆபரணங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காரு, நான் எப்படி சொல்லி ஐயனை வந்து இதெல்லாம் போட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நந்தி பகவான் பிரம்மதேவாவை பாக்குறாரு. பிரம்மதேவா என்ன பண்றாரு, வேற வழி இல்லை, யாராவது ஒருத்தர் சொல்லிதானே ஆகணும்,
அப்படின்றதால தேவா அப்படின்னு பிரம்மதேவா கூப்பிடுறாரு. என்ன பிரம்மதேவா, எல்லாரும் ரெடி ஆயிட்டோமா, கிளம்பலாமா அப்படின்னு ஈசன் கேட்கிறார். நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் தயாராகி வந்துட்டீங்க அப்படின்னா கிளம்பிடலாம் அப்படின்றார். நான் எனக்கு என்ன, நான் பாரு எப்பயும் ரெடியா தான் இருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஈசன் சொல்றாரு. இல்ல தேவா, இங்க கொஞ்சம் பாருங்க, இந்த ஆடை ஆவணங்கள்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எங்களுக்கு பூரண திருப்தி கிடைக்கும். மனக்கோலத்துல ஈசனை பார்த்த பாக்கியமும் எங்களுக்கு தீர்ந்து போகும் இல்லையா, அதனால அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாமே அப்படின்னு பிரம்மதேவா வந்து சொல்றாரு. இதை பார்த்ததும் எல்லாருடைய மனசுமே வந்து அதை தான் சொல்லுதுன்னு அவங்க எல்லாருடைய கண்கள்லையுமே தெரியுது. என்ன பண்றாரு, இது வரைக்கும் அதையெல்லாம் தொட்டு கூட பார்க்காத என் எம்பெருமான், பட்டையும் ருத்ராட்ச கொட்டையுமாவே இருக்கக்கூடிய எம்பெருமான் வந்து எல்லாருடையும், அதாவது தன்னுடைய பக்தர்களுடைய ஆசைக்கு இணங்க அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அவர் அணிவிச்சு அழகா மாப்பிள்ளை கோலத்துல வந்து நிக்கிறாராம். எப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படியே நினைச்சு பாருங்க. எம்பெருமான் வந்து மனக்கோலத்துல நிக்கிறாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா. இப்ப எல்லாரும் நம்ம எங்க இருக்கிறோம், கைலாயத்துல இருக்கிறோம். மேலதாள வாத்தியத்தோட மாப்பிள்ளையை அழைச்சிட்டு இப்ப பொண்ணு வீட்டுக்கு நம்ம போக போறோம். போகலாமா? ஈசன் நடுவே இருக்க வலதுபுறம் விஷ்ணு பகவானும் இடதுபுறம் பிரம்மதேவாவும் அழகா நடந்து வராங்க. முன்னாடி யாரு, நந்தி பகவான் போறாரு, பின்னாடி தேவாதி தேவர்கள் எல்லாரும் வராங்க. அது எல்லாத்தையும் விட மேல தாள வாத்தியம் அரஹர சிவசம்போ அரஹர சிவசம்போ என்ற அந்த கோஷமானது விண்ணை பிளக்கின்றது. இவங்க கிளம்பி போகக்கூடிய அந்த அழகை பார்க்க 1000 கண் வேணுமா. இவங்க நடந்து போற அந்த தூசி துகள்கள் இருக்கு பாருங்க, அது வந்து கைலாயத்தையே மறைக்கும் அளவுக்கு அவ்வளோ பேரு, 72 கோடி பூதகணங்கள், 33 கோடி தேவர்கள், இவங்க எல்லாரும் அப்படி நடந்து போற அந்த அழகை பார்க்கறதுக்கே வந்து நமக்கு 1000 கண்கள் வேணுமா. அப்படி ஒரு கம்பீர தோரணையோட ஈசன் வந்து நடந்து போறாரு. அவருக்கு அரணாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விஷ்ணு பகவான், அந்த பக்கம் பிரம்மதேவா, பின்னாடி கொடை பிடிக்கிறது யாரு, இந்திர பகவான். இந்த அளவுக்கு எல்லாருடைய முகத்திலும் இரட்டைப்பு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்? ஒண்ணு பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம், இன்னொன்னு எல்லாரும் யோசிச்சு பாருங்க, என்ன விஷயமா இருக்கும், இவங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய எம்பெருமான் குமரன் தோன்ற போகிறார் இல்லையா, அந்த ஒரு மகிழ்ச்சி. இப்ப நம்மள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்னும் 2 நாள் உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொன்னா எப்படா அந்த 2 நாள் ஆகும் அப்படின்னு தான் நம்ம காத்திருப்போம். அந்த மாதிரி திருக்கல்யாணம் எப்போ நடக்கும், குமரன் எப்போ தோன்றுவான், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்போ விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி தேவரோட முகத்துல அப்படி ஒரு பூரிப்பு சந்தோஷத்தோட எல்லாரும் படைசூழ திருமணத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. 33 கோடி தேவர்களும் சூழ ஈசன் மனக்கோலத்துல வந்துகிட்டு இருக்காருன்ற செய்தியை கேட்டதும் பர்வதராஜனுக்கு அங்க இருக்க கொள்ளல. நுழைவு வாயிலே வந்து இவருடைய சுற்றத்தாரோடு சூழ வந்து எங்க நுழைவு வாசல்லே நிக்கிறாரு. ஏன்னா அரஹர மகாதேவான்ற அந்த கோஷமானது காதல தேன் வந்து பாய்தான். அந்த மேலத்தால அந்த சத்தத்தோட இறைவன் வரக்கூடிய அந்த செய்தியை கேட்டதுமே இவங்க நுழைவாயில வந்து நிக்கிறாங்க மணமகனை வரவேற்கிறதாக. இப்போ இமவானுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஈசன் எப்படி எந்த மாதிரி கோலத்துல வராருன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா இவர் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் அங்க வச்சுட்டு வந்தாரு, அதை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் இவர்கிட்ட இல்லை. ஆனா அவர் எப்படி வருவாரு, ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம அழகா எல்லாம் செய்யறோம் போது ஈசனும் மனக்கோலத்துல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஆசை இமவானுக்கு இருக்கு. அதனால அது ஒரு சின்ன ஐயத்தோடவே நிக்கிறாரு. கொஞ்சம் தூரத்திலேயே தெரிஞ்சிருச்சு ஐயன் ரொம்ப பிரகாசமான ஒரு முக அமைப்பு, அவர் வரக்கூடிய அந்த தோரணைகள், மணி முத்து மாலைகள் இதெல்லாம் ஜொலிக்குது, முத்தும் பவளமும் வந்து ஐயன் மேல அப்படியே ஜொலிக்குது. அதெல்லாம் எவ்வளவு கொடுப்பனம் பண்ணிச்சோ அன்னைக்கு ஐயன் மேல வந்து சாத்துறதுக்குன்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பிரகாசமா வந்து ஈசன் வருவதை பார்த்ததும் இமவானுடைய கால் வந்து தரையிலே இல்லை, அப்படியே மிதக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. எம்பெருமான் அருகே வர வர மேலத்தாள சத்தத்தோட அரஹர மகாதேவன்ற கோஷத்தோட இவங்க எல்லாரும் இன்புற்று ஈசனை வரவேற்கிறாங்க. அப்போ இதோட வந்து இன்றைய பதிவானது முடியுது. எல்லாரையும் அழைச்சி இப்போ மண்டபத்துக்கு உள்ள வந்து அமர்த்தியாச்சு. அதுக்கு அடுத்தபடியா திருமணம் வந்து எந்த அளவுக்கு சீரும் சிறப்போடு நடக்குது அப்படின்றதெல்லாம் திங்கட்கிழமைக்கு எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. ஐயனோட திருக்கல்யாணத்தை கண்குளிர வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாரும். பதிவானது இதோடு முடியுது. திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம திருக்கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா வந்து பார்த்துருவோம். சரிங்களா? கேள்வி பதிலாம் வந்து கேட்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்ப எல்லாரும் நம்ம கல்யாண ஒரு ஆர்வத்துல இருக்கு. அதனால மனம் முழுக்க ஒரு சந்தோஷத்தோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் எல்லாம் பார்த்துப்போம். சரிங்களா? அரஹர பார்வதி பதே, அரஹர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
திருச்சிற்றம்பலம். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம். என்னம்மா இப்பதான் வீடியோ முடிஞ்சது, அடுத்தது என்னம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னா, அடுத்தது பார்வதியுடைய திருமணம் அப்படின்ற தலைப்பு. மன மகிழ்ச்சியோட படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், மேலே இருந்து பூ விழுந்துச்சு. ஸோ கல்யாணம் வெகு சிறப்பாக நடக்க போகுது அப்படின்றதுக்கு இதுதான் அத்தாட்சி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த இவ்வளோ பெரிய இந்த காம்பு நீளமுமே உள்ளே சொருகி வச்சுருந்தேன். எப்படி விழுந்ததுன்னு எனக்கே தெரியல. ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாரும் நம்ம கல்யாணத்தில் பார்ப்போமா?